ஹலோ சோல்ஜர்ஸ். பொதுவாக திரைப்படங்களில் சென்சார்ஷிப் அப்படின்ற விஷயத்த நம்ம கேட்டிருப்போம். உண்மைனா அப்படின்னா வீடியோ கேம்ஸுக்குமே சென்சார்ஷிப் அப்படின்ற விஷயம் இருக்கு. இதுல மிகப்பெரிய கேம்களும் சென்சார் பண்ணி சின்ன படம் ஆயிருக்கு. உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா சென்சார் செய்யப்பட்ட அந்த கேம் ஒரு நாட்டில் ஒரு மாதிரியும் இன்னொரு நாட்டில் வேற மாதிரியும் இருக்கும். அப்படி சென்சார் செய்யப்பட்டு மாற்றப்பட்ட கேம்களை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருப்பேன். லிங்க் வேணா எங்க ஐ பட்டன்ல தரேன், இல்ல ஒன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் போய் செக் பண்ணுங்க. சொன்ன உடனே ஓடுறாதீங்க. சரி சஜஸ் ஓரா பேசாம வீடியோல போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அந்த வீடியோ லைக் பண்ணலையோ மறக்காம லைக் பண்ணுங்கள். வீடியோவில் போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ஜஸ், இந்த வீடியோ சென்சார் வீடியோ தானே, கண்டிப்பா இந்த வீடியோவையே யூடியூப் வந்து சென்சார் பண்ணிடும். ஸோ இன்னைக்கே வீடியோ பார்த்துருங்க. இன்னைக்கே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோ பார்க்க வச்சிருங்க. இல்ல அப்படின்னா சொல்ல முடியாது, இன்னைக்கு இருக்கலாம் நாளைக்கு இருக்கலாம், நாளைக்கு இல்லாம கூட போகலாம். ஸோ இன்னைக்கே பார்த்துருங்க. சரி ஓகே சோல்ஜர்ஸ், போரா பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். நான் கனகசாமி. இந்த ஷோ ஆறாவது இடத்துல பார்க்க போகிறது GTA 3. இந்த கேம் சென்சார் ஆனது எங்க அப்படின்னா பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனில. உண்மையா அப்படின்னா இனிஷியலா இந்த கேமை பேன் தான் பண்ணியிருந்தாங்க. கேமை மொத்தமா இந்த 2 நாள தடை பண்ணதுனால பெரிய நஷ்டம் வரும் அப்படின்ட்டு ராக்ஸ் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கிட்ட பேசி நாங்களும் சென்சார் பண்ணிக்கிறோங்க, நீங்க எதாவது சொல்ல சொல்லுங்க தூக்குறேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால இந்த GTA 3ல இருந்து ராக் ஸ்டார் தூக்கி இருந்தாங்க. அதுல முக்கியமானதுதான் பிளட். பொதுவாக GTA 3 பொறுத்த வரைக்கும் யாராவது சுட்டாலும் சரி அடிச்சாலும் சரி ரத்தம் தெரிக்கும் இல்லையா, அந்த மாதிரி எந்த ரத்தமே இந்த கேம்ல இருக்கவே இருக்காது. உதாரணத்துக்கு நீ துப்பாக்கி சுட்டாலும் ரத்தம் வராது, பேட்ல அடிச்சாலும் ரத்தம் வராது. எவனாவது ஒருத்தன் ரோட்ல போயிருந்தான் அப்படின்னா அவன் மேல வண்டி ஏற்றி தேய்ச்சிட்டு போனாலும் ஒரிஜினல் கேம்ல டயர்ல ரத்தம் வரும் இல்லையா, அது கூட வரவே வராது. ஸோ பிளட்டை மொத்தமாவே இவங்க தடை பண்ணியிருந்தாங்க. இது இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா GTA 3 லோகோ இருக்கு இல்லையா, அந்த லோகோவையே மாத்த சொல்லியிருந்தாங்க பிரான்ஸ்ல. காரணம் என்ன அப்படின்னா லோகோ ரெட் கலர் தான், ரெட் பிளட் இல்லையா, ரெட் கலர் தூக்க சொல்லிட்டாங்க. இதான் என்னையா இது சார், நான் என்ன சார் தப்பு பண்ணேன், என்ன ஏன் இப்படி பந்தாடுறீங்க? இதனால காண்டான ராக்ஸ்டார் என்ன பண்ணாங்க அப்படின்னா பொதுவா மற்ற விஷயம்லாம் இந்த கிராண்ட் திஃப்ட் ஆட்டோ அப்படின்னு தான் போஸ்டர்ஸ்ல ஒட்டப்பட்டிருக்கும். ஆனா இந்த சென்சார் பண்ண விஷயம்ல பாத்தீங்க அப்படின்னா கிராண்ட் திஃப்ட் ஆட்டோ ஒட்டாம அவங்க தூக்க சொன்னாங்க இல்லையா GTA 3, அதை கொண்டு வச்சிருப்பாங்க. நீ கேம் கூட சொன்னேன், நான் போஸ்டர்ல வைக்கிறேன் பாரு அப்படின்ட்டு நக்கல்யா அவனுக்கு. இது மட்டும் இல்லாம GTA 3யோட சென்சார்ட் வெர்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தரை காலில் அடிக்கவே முடியாது. அதாவது யாராவது அடிச்சிட்டிங்க அப்படின்னா கீழே ஊந்துருவாங்க, அப்புறம் காலை வச்சு நின்று அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரிலாம் அடிக்கவே முடியாது. கீழே ஊந்து செத்து போனவன் திரும்பி உயிர் பெற்று மேலே வந்தா மட்டும்தான் அவனை அடிக்கவே முடியும். மற்றபடி செத்த போனத்தவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் செத்துட்டான்டா. இது மட்டும் இல்லாம நீங்க யாரும் அடிச்சு போட்டீங்க அப்படின்னா அவன் கீழே செத்து கிடக்கும் போது ஒரே பணம் சுத்தம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் சென்சார் வெர்ஷன்ல கிடையவே கிடையாது. நீங்க யாரை கொண்டாலும் உங்களுக்கு படமே கிடையாது. ஒன்லி ஒரே விஷயம், நீங்க மிஷினை முடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு காசு கிடைக்கும். இது மட்டும் இல்லாம ஒரிஜினல் வெர்ஷன்ல இருந்த ரேம்பேஜ் அப்படின்ற விஷயம் இருக்கவே இருக்காது. ஏதாவது வண்டி எடுத்து கொண்டீங்க அப்படின்னா இந்த எலும்போட சத்தம் கேட்கும் இல்லையா அப்படின்ட்டு, சத்தம் கூட சுத்தமா கேட்காது. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வீரமாக இருந்த GTAவை சுத்த சைவா மாற்றிருப்பாங்க இந்த சென்சார்ட் வெர்ஷன்ல. 5வது இடத்துல பார்க்க போகிறது மைன்கிராஃப்ட். மைன்கிராஃப்ட் கேம் ஒரிஜினலாகவே ரேட்டட் செய்யப்பட்ட ஒரு கேம். அதாவது எவ்ரி ஒன் யார் வேணா விளாடலாம், சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே யார் வேணா விளாட முடியும் அந்த கேமை. ஆனால் சவுத் கொரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேமுக்கு R கொடுத்துருந்தாங்க, அதாவது ரிஸ்ட்ரிக்டட் அப்படின்ட்டு. அதாவது 18+ கேமா அதை கொடுத்துருந்தாங்க. என்னது 18+ கேமா, 18+ கேம் சொல்ற அளவுக்கு அதில் ஒன்றுமே இருக்காது அப்படின்ட்டு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அப்போ எதிராக R கொடுத்தீங்க அப்படின்ட்டு சவுத் கொரியாவை நீங்க சட்டையை பிடிச்சோட கேட்கலாம். இந்த இடத்துல தான் சவுத் கொரியா ஒரு விக்கிறாங்க. அதுதான் சென்ட்ரலா லா 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 டெக்கிலா யூத் ப்ரொடக்ஷன் ரீவிஷன் ஆக்ட் அப்படின்றதான் இந்த ஆக்டோட இன்னொரு பேர். இந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஆன்லைன் கேம் இரவு 12 மணில இருந்து காலைல 6 மணி வரைக்கும் விளையாட பாசிபிளா இருந்துச்சு அப்படின்னா அந்த கேம்ஸ் எல்லாமே R-rated தான், அது குழந்தைங்க விளையாடக்கூடாது அப்படின்ட்டு தான் சவுத் கொரியா இந்த லாவை பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மைன்கிராஃப்டை நைட்லயே ஆன்லைன் இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால இதுக்கு R-rated கொடுத்துருக்காங்க. அதாவது சின்ன பசங்க நைட்டு
மூச்சிருந்து கேம் ஆடக்கூடாதா, அதுதான் இந்த மாதிரி. அப்பயே VPN போட்டு வருவாங்களே, என்ன பண்ணுவீங்க? ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. இருந்தாலும் இந்த லா வந்து 2021 முடிவடைஞ்சிருந்தது. ஸோ அதன் பிறகு இதுக்கு வந்து முன்னே கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா கொடுக்கவே இல்லை. அப்போ கொடுத்தா சரி அப்படின்னு தான் இருக்கு. ஸோ சவுத் கொரியாவை பொறுத்த வரைக்கும் மைன்கிராஃப்ட் அப்படின்றது ஒரு 18+ கேம். 4வது இடத்துல பார்க்க போகிறது Until Dawn. Until Dawn கேம் பார்த்தீங்க அப்படின்னா PlayStation எக்ஸ்க்ளூசிவ் ஹாரர் கேம். இந்த கேமை தடை பண்ணது எங்க அப்படின்னா ஜப்பானை பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்களை புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா அதிக அளவு ஹாரர் ஃப்ரான்ச்சைஸ் ஜப்பானில் தான் வந்துருக்குது. இல்லை ஜப்பானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹாரர் கேம் தயாரிச்சு வயலோட ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஊர் ரிலீஸ் ஆகும்போது தான் அங்கே வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன் எத்தாப்புல கடையை போட்டு 5 பைசாக்கும் 10 பைசா கொடுத்தீங்கன்னா ஏன் பிசினஸ் படுத்துறாது? உதாரணத்துக்கு இந்த Resident Evil 7 இருக்கு இல்லையா, அது வந்து கேப்காமோட தான். அந்த கேமுக்கு ஏகப்பட்ட சென்சார்டு வெர்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் தேவைப்பட்டா அதை போய் தனியாக வீடியோ சொல்கிறேன். அந்த மாதிரி தான் இந்த Until Dawn கேமுக்குமே. இது பர்டிகுலராக என்ன சீனை சென்சார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாஷ் அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் இருந்திருக்கும். ஜாஷும் இன்னொரு கேரக்டரும் ஒரு சைக்கோ கலர் கிட்ட மாட்டிருப்பாங்க. அந்த டைம் அந்த சைக்கோ கலர் ஜாஷை மட்டும் 2 துட்டா வெட்டி இருப்பான். அதுக்கப்புறம் ட்விஸ்ட்லாம் இருக்கும். அதில் வந்து இந்த கதாகாசம் வீடியோ போட்டுருக்காங்க, போய் பார்த்துங்க. இந்த சீன் ரொம்ப வைலன்ஸாக கோரா இருக்கிறதுனால அந்த சீன் வரும்போது மட்டும் மூவி மாதிரி பிளர் போடுறது கட் பண்ணுறது காட்ட முடியாதுன்றனால அங்கே மட்டும் பிளாக் ஸ்கிரீன் வர வச்சிருப்பாங்க. அது கேம் ஓட்டே இருக்கும். அந்த சீன் வர மட்டும் பிளாக் ஸ்கிரீன் ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்கும். ஒன்னே பேச ஆஃப் ஆயிடுச்சு நினச்சிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த கேமை சென்சார் பண்ணியிருப்பாங்க. 3வது இடத்துல பார்க்க போகிறது கார்மகேடன். இந்த கேம் எங்கே சென்சார் பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்கிலாண்டில். எந்த காரணமாக அப்படின்னா இந்த கேமுக்குள்ள அதிகமாக வைலன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. இந்த கேம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காமெடியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அது 3D மாடலாம் இருக்காது, வெறும் 2D ஸ்பைட் வச்சு தான் அனிமேட் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்ம கார் ஓடிட்டு இருப்போம், எதில் வரல யாரை வேணாலும் நம்ம ஏற்றி கொள்ளலாம். அதான் இந்த கேமோட ஒரு முக்கியமான கான்செப்ட். இதெல்லாம் ஒரு தப்பா ப்ரோ, இன்னைக்கு GTA கேமில் நம்ம அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இந்த கேம் ரிலீஸ் ஆனது 90s, அதாவது 90s இறுதியில். அந்த டைம் வீடியோ கேம்ஸில் வயலன்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ரியாலிட்டி அப்படின்றதும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம் வந்து ஆர்டர்ஸும் ரொம்ப கம்மி. நம்மளும் அந்த டைம் வந்து 3D கேம்ஸ் அவங்களுக்கு வராதுன்றதுனால இந்த 2D ஸ்பைட் இருக்கிற இந்த விஷயமே அந்த டைம் இந்த கவர்மெண்ட்டுக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. இந்த ஒரு காலத்தினால இங்கிலாண்டில் வந்து இந்த கேமை வந்து மொத்தமாக தடை பண்ணாங்க. கேம் விளையாடுறதே முக்கியமான சில நாடுகளில் மட்டும்தான். ஸோ அந்த நாட்டில் ஒரு நாட்டில் இந்த கேமை தடைப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக டெவலப்பர்ஸுக்கும் பப்ளிஷர்ஸுக்கும் நஷ்டம் வரும். அப்படின்றதுனால இவங்களே இறங்கி வந்து நாங்கள் அதை வந்து மாற்றிக்கிறோங்க அப்படின்ட்டு மாற்றிருப்பாங்க. அது என்னவா மாற்றிருப்பாங்க அப்படின்னா ஒரிஜினல் கேமில் ஹீரோ கார் ஓடிட்டு இருப்பாரு, அவர் ஏற்றி கொள்றவங்க எல்லாருமே பொதுமக்கள். ஆனால் சென்சார் பண்ண இந்த வருஷம்ல பார்த்தீங்க அப்படின்னா சீனா ஓடிட்டு இருக்கிறது பொதுமக்கள் இல்லை, ஜாம்பிஸ். இது மட்டும் இல்லாமல் யாராவது காலத்துக்கு கொண்டீங்க அப்படின்னா ரெட் கலர்ல வந்து ரத்தம் தெரியும். ஆனால் இந்த கேம்ல பாத்தீங்க அப்படின்னா பச்சை கலர்ல வந்து ஜாம்பி ரத்தம் தெரியும். ஆக்சுவலி ஒரு நார்மல் கேம் ஜாம்பி கேமா மாத்திருப்பாங்க இந்த சென்சார்ஷிப்பால. எல்லாம் ஒன்னால ஆச்சி சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ கேம் விஷயம் பத்தி முன்னாடி சொல்லிருப்பேன் இல்லையா, இது வந்து விசித்திரமான ஒண்ணு அப்படின்ட்டு. She is a very peculiar character. இன்னைக்கு வந்து GTA கேம்ஸ்ல காரியத்தை கொள்றதுன்றது ரொம்ப காமான விஷயம். நாட்டில் GTA கேம் இப்போ வந்து நிறைய கேம்ஸ் வந்துருச்சு. ஆனால் அந்த டைம் வந்து இந்த விஷயத்த வந்து பெரிய விஷயமா பார்த்து சென்சார் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். 2வது இடத்துல பார்க்க போகிறது சூப்பர் மேரியோ ப்ரோஸ் 2 என்கிற டோக்கி பேனிக். மற்ற கேம்ஸை சென்சார் பண்ணதுக்கும் இந்த கேமை சென்சார் பண்ணதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு புதிய ஸ்பெஷாலிட்டியா இருக்குது. என்ன அப்படின்னா இந்த கேமை வந்து சென்சார் பண்ணது கவர்மெண்ட்டோ இல்ல சென்சார் போர்டோ கிடையாது. இந்த கேம் வந்து சென்சார் பண்ணது நிண்டெண்டோவே தான். சென்சார் பண்ண நிண்டெண்டோவோட சூப்பர் மேரியோ ப்ரோஸ் வந்து பயங்கர ஹிட்டு. ஜப்பான்லயும் சரி அமெரிக்காவிலும் சரி பயங்கர ஹிட்டா இருந்தது, நிறைய துடு சம்பாதிச்சிருந்தது. அந்த டைம் ஜப்பான்ல இருந்த ஏகப்பட்ட கேமர்ஸும் சரி மேரியோட ஃபேன்ஸும் சரி மேரியோ 2 எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த கேம் வந்து குறிப்பிட்ட டைம் ரிலீஸ் ஆகாம கொஞ்சம் வருஷம் கழிச்சு மேரியோ 3 அப்படின்ற பேர் ரிலீஸ் ஆயிருந்தது. ஏன்னா மேரியோ 2 வரல, அதுக்கப்புறம் 3 வந்துச்சு அப்படின்ட்டு ஜப்பான்ல பல பேர் வந்து அதிர்ச்சி ஆனாங்க. ஆனால் பல வருஷம் கழிச்சு தான் வந்து அவங்களுக்கு உண்மையே தெரிய வந்தது இதுக்குள்ள நிண்டெண்டோ பண்ண ஊழல் என்ன அப்படின்ட்டு. எப்படி ஜப்பான்ல கேட்டாங்களோ அதே மாதிரிதான் வந்து அமெரிக்கால கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல கிரிமினலா யோசிக்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த டோக்கி பேனிக் அப்படின்னு கேம் இருக்கு இல்லையா, இந்த கேம் அப்படியே சூப்பர் மேரியோ 2 பேரை மாத்தி மெயின் கேரக்டரோட ஸ்கின்னை மாத்தி இவங்களே மாட் பண்ணி அமெரிக்காவில் ரிலீஸ் பண்ணிருப்பானுங்க சூப்பர் மேரியோ 2 அப்படின்ற பேர்ல. ஸோ அது சூப்பர் மேரியோ 2 அப்படின்றனால சூப்பர் மேரியோ 3 வேற கேம் ரிலீஸ் பண்ணாங்க. ஆச்சி சோல்ஜர்ஸ், இதுவே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. ஓகேவா, அந்த மேரியோ வரலாறுலே வந்து இதெல்லாம் முக்கியமான ஒரு வரலாறு. முடிஞ்சா இதுக்கு தனியாக வீடியோ போட ட்ரை பண்றேன். 1வது இடத்துல பார்க்க போறது காட் ஆஃப் வார் அசென்ஷன்.
காட் ஆஃப் வாரை பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். அதாவது கிரீக் மெத்தட் இருக்கும்போது நம்ம தலைவர் என்னெல்லாம் சேட்டப் பண்ணாரு அப்படின்ட்டு. இன்னைக்கு வேணா கிரேட்டோஸ் லோக்கியோட ஒரு பையனை பெற்று எடுத்துட்டு நான் வந்து பொறுப்பான தந்தைங்கோ அப்படி சுத்திட்டு இருந்தாலும் ஒரு காலத்துல கண்டவனை கொல்றது கண்டதை பண்றது அப்படின்ட்டுலாம் வந்து சுத்திட்டு இருந்திருப்பாரு. அந்த மாதிரி தான் வந்து இந்த கேமுமே. ஸோ இவர் பண்ண குடும்பத்தனத்தால இந்த கேம் வந்து இங்கிலாந்துல சென்சார்ஷிப் வாங்கி இருந்தது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பல கேம்ஸுமே வந்து சென்சார்ஷிப் வாங்கியிருக்கோம். இது முக்கியமா இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா கோருக்காகவும் அப்புறம் வந்து நுடிட்டிக்காகவும் தான் சென்சார்ஷிப் வாங்கி இருந்தது. உதாரணம் சொன்னா வந்து இந்த கிரேட்டோஸுக்கு வந்து அடி கெட்ட கடன் வரும். அந்த கெட்ட கடனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில அழகிகள்லாம் காட்டுவாங்க. அதுவும் அந்த மாதிரி என்ன காலெல்லாம் முடியா இருக்கு கால்ல முடியுதா ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடின்னு அர்த்தம். அந்த விஷயத்தெல்லாம் உடனே தூக்கு அப்படின்ட்டு கவர்மெண்ட் சொன்னதுனால அந்த சீன்லாம் வந்து இவங்க தூக்கி இருப்பாங்க. இது மட்டும் இல்லாம கோரான சீனையும் தூக்க சொன்னதுனால அந்த சீனையும் தூக்கி இருப்பாங்க. பொதுவாக வந்து சென்சர்ஷிப் பண்ணா வந்து சில மிஷன்ஸை தூக்குவாங்க, இல்லை அப்படின்னா வந்து பிளாக் ஸ்க்ரீன் போடுவாங்க, அது மீறி அப்படின்னா வந்து இந்த பிளர் போடுவாங்க. இது வித்தியாசமா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கரெக்டாக அந்த கோர் சீன் அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி சீன் வரும்போது கேமரா வந்து வேற பக்கம் திரும்பி இருக்கும். ஸோ வந்து கேமரா பக்கம் திரும்பினதுனால கோர் சீன் காட்டல அப்படின்னு ஏமாத்தி இந்த கேமுக்கு வந்து சென்சர்ஷிப் வாங்கியிருப்பாங்க நம்ம சாண்டா மோனிகா. ஸோ என்ன இருந்தாலும் கிரேட்டோஸ் மிகப்பெரிய வில்லனா இருந்தாலும் பல பேர் யார்கிட்டையும் மாட்டாத ஆளா இருந்தாலும் சென்சார்ஷிப் கிட்ட மாட்டி சென்சார் ஆகியிருப்பாரு நம்ம கிரேட்டோஸ். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது சென்சார் பண்ண கேம்ஸை பற்றியவே தெரியாது இல்லையா? ஸோ இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம பார்த்த கேம்ஸ்ல எந்த கேம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, எந்த கேமோட சென்சார்ஷிப் வந்து சரிதான் அப்படின்னு உங்களுக்கு தோணுதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோவில் இதெல்லாம் 6 கேம்ஸ் பார்த்துருந்தாலுமே இதுவே கம்மி தான். ஆக்சுவலி இது 3வது வீடியோ. 3 வீடியோ போட்டுமே அதை கம்மின்னு சொல்கிறேன் அப்படின்னா சென்சார் செய்யப்பட்ட சில முக்கியமான கேம்ஸ் வந்து கண்டிப்பாக இன்னும் இருக்கு. ஒரு நல்லா போச்சு அப்படின்னா பார்ட் 4 கூட பண்ணுறேன். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். போடுறேன். பாய்.